இந்த காலை நேரத்தில் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் மகிமையான தேவன் அவராக காணப்படுகிறார். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளில் கூட 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 7-8 பார்க்கும் பொழுது, அன்பான தெய்வ ஜனங்களே, இந்த சம்பவத்தில் நம்ம அநேக காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும், படிக்க முடியும், காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியில் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த காலை வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விருக்கின்றேன். விசேஷமாக நாம் ஏற்கனவே அன்பான தேவ ஜனங்களே நம்முடைய சிந்தையை குறித்து நம்ம படித்து வந்திருக்கிறோம். ஒரு சில இடங்களில் நம்முடைய சிந்தையானது எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானித்து வந்திருக்கிறோம். இந்த நாளில கூட நாம் தொடர்ந்து நம்முடைய சிந்தனைகளை குறித்து நம்ம ஒரு சில காரியங்கள் வேதாகமத்திலிருந்து படிக்க போறோம். ஏன் சிந்தை முக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த காலை வேளையில் இந்த காரியத்தை படிக்க போறோம். உங்களிடத்துல ஒரு கேள்வியை வைத்து நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். அன்பான தேவ ஜனங்களே, இன்று நாம் சந்திக்கிற எல்லா சவால்களிலும், எல்லா போராட்டத்திலும் நம்முடைய சிந்தனையை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? வெயிட் thank you. Okay, how are we utilizing our mind when we are facing challenges, or what kind of mind are we having during challenges? நாம் எப்படிப்பட்ட சிந்தனையை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் சவால்களை மேற்கொள்கிறோம்? உங்களிடம் கேள்வி கேட்கிறேன். நம்ம சிந்தனை இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க? நீங்க யோசிக்கிற சிந்தையை குறித்து நான் கேட்கிறேன். பிரியமான தேவ ஜனங்களை பாருங்க, நம்மளுடைய சிந்தனை இன்னைக்கு சரியா இல்லாவிட்டால் நம்மளுடைய எடுக்கிற முடிவும் சரியா இருக்காது. If our mind is not in order, our action also will be not in order. In another way, if we are having a bad mindset, our conduct also will reveal about ourselves. நம்ம சிந்தை கரப்டா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும்? கரப்டா தான் இருக்கும். Do you agree with me? என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, நம்மளுடைய சிந்தனையில என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம இன்னைக்கு செயல்படுத்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இதை எழுதின எழுத்தாளர் விசுவாசிகளுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுகிற ஒரு காரியமா இருக்கிறத பார்க்கலாம். என்ன என்கரேஜ் பண்றாருன்னா, ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு வேதனை வரும் பொழுது நாம் எப்படி சோதனையை நாம் கையாள வேண்டும். விசேஷமாக இந்த பகுதியில் அவர் persecution குறித்து எழுதியிருக்கிறார். The author of 1 Peter is writing how we should face the persecution and what kind of mind we should have. எப்படிப்பட்டதான சிந்தனைக்கு நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, அதன் அடிப்படையில் பாருங்க, சிந்தையின் அடிப்படையில் அவர் தேவ கிருபையை குறித்தும் அவர் வழி நடத்தி எழுதியிருக்கிறத பார்க்கலாம். ஏனென்றால் இந்த சிந்தனையை கொண்டுதான் நம்ம செயல்முறைகளை கொண்டு வர முடியும். The mind of Christ will help us to have a good practical, to have a good implementation. சரியான காரியத்தை செய்கிறதுக்கு நம்முடைய சிந்தனை உதவி செய்யறதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். விசேஷமாக நம்ம செயல்முறை ஆற்றுகிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது, நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது, நமக்கு நல்ல காரியத்தை கொடுக்குது, நமக்கு சமாதானம் கொடுக்கிறது. அந்த கம்ஃபர்ட்டுக்கு நான் இன்னொரு வார்த்தையை தமிழ்ல சொல்ல ஆசைப்படுத்துறேன். திருப்தியை கொடுக்குதுங்க. திருப்தியை கொடுக்குது, சாட்டிஸ்ஃபிகேஷன். திருப்தி இருந்தால் தான் நமக்கு ஒரு ஆறுதல் இருக்குல்ல, அம்மாவலியா? நமக்குள்ள திருப்தி இருக்கும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்குதுங்க?
ஒரு ஆறுதல் இருக்குது, ஒரு சமாதானம் இருக்குது. திருப்தியே இல்லாட்டி நமக்குள்ள சமாதானம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இதை எழுதின இந்த எழுத்தாளர் உபத்திரவ காலத்தில், உபத்திரவ நேரத்தில் நம்ம எல்லாருமே சரியான வழிமுறைகளை கையாள வேண்டும், சரியான பாதையை கையாள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அதன் அடிப்படை தான் பாருங்க, நம்ம வாசிக்க கேட்ட 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாராவது ஒருத்தவங்க படிக்கிறீங்களா? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? To have a sober minded believer. தெளிந்த புத்தி உள்ள விசுவாசிகளாய் காணப்படணுமா? பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது தெளிந்த புத்தி இருக்கணுமா? இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில தெளிந்த புத்தி இருக்க வேண்டுமா? We as a Christians, we are facing many challenges, many persecutions. We can face all these by a sober mind. தெளிந்த புத்தி இருக்கணுமா? மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதானே சொன்னார்ல, யாருங்க புத்தி உள்ள மனுஷன்? கற்பாரின் மேல கட்டுகிறவன் தான் புத்தி உள்ள மனுஷன். மணல் மேல கட்டுகிறவன், மணல் மேல கட்டுகிறவன். அப்ப கற்பாரின் மேல கட்டணும்னா சிந்தனை எப்படி இருக்கணுங்க? புத்தி உள்ள சிந்தனையா இருக்கணும், புத்தி உள்ள சிந்தனையா காணப்படணுங்க. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த புத்தி உள்ள சாதனை, புத்தி உள்ள சிந்தனையினால நமக்கு என்ன நன்மை வருகிறதுங்க? அல்லது புத்தி உள்ள சிந்தனை உள்ள மனுஷனிடத்துல வாழ்க்கை எப்படி காணப்படும்? How will be the lifestyle of a sober minded person? ஒரு புத்தி உள்ள மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுங்க? வாருங்கள் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு தங்கிருங்க, எங்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய வசனத்தினால எங்களை ஆசீர்வதிங்க, சத்திய வசனத்தினால எங்களை போதித்து கொடுக்க ஜெபிக்கிறோம். Father, I would like to commit this time unto your hand, Master, as we are here to be nourished through your living word. Lord, I pray that you please speak to us, Master. Minister in our midst, especially, Lord, let the work of transformation will take place in our mind. எங்களுடைய சிந்தனையிலே ஒரு புதுப்பித்தல் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. என்னை உம்முடைய சிலும்பை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஐயா, மறுபடியும் வாசிங்க. 1 பேதுரு 4:7. ஓகே, பிரியங்களே, பாருங்க, புத்தி உள்ள மனுஷனுடைய சிந்தனை எப்படி காணப்படும்? புத்தி உள்ள மனுஷனிடத்துல காணப்படுகிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அன்பான தெய்வ ஜனங்களே, அந்த இடத்துல போடப்பட்டிருக்க அந்த வார்த்தை புத்தி உள்ள, சோபர் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்படுகிறது என்றால், எதை நமக்கு ஞாபகப்படுது என்றால், நம்ம எல்லா சூழ்நிலையிலும் எல்லா போராட்டத்திலும் நம்ம ஸ்டெடியா நிக்கணும். இல்ல பாருங்க, the meaning to keep our mind steady and clear, steady and clear. நம்ம ஒரு வாழ்க்கையில போராட்டத்தை சமாளிக்கும் போது, போராட்டத்தை போராடும் பொழுது, சவால்களை சந்திக்கும் பொழுது நம்ம ஒன்னாவது கிளியரா இருக்கணும். We must know what kind of problem are we facing. We must know what is the issue, what is the matter. இன்னைக்கு சில நேரத்தில் புத்தி சிந்தனை புத்தி இல்லாத இருக்கிறதுனால தான் அநேக நேரத்தில் என்ன ஆகுது, மைண்ட் என்ன ஆயிருதுங்க, ரோஜாவா மாறிடுது. இல்ல ரோஜாவா மாறிடுது. ரோஜானா we'll mix up all the circumstances. எல்லா காரியத்தை என்ன பண்ணிடுவோம், ரோஜாவாக்கி ஒரு பேக்கேஜா கொடுத்துருவோம். and we don't know what we are speaking about. We don't know what is the problem. We'll be in confusion. Am I right? என்ன காரணம்னா, நம்மனால ஒரு ஞானமாக சிந்திக்க முடியாத சூழ்நிலைனால, நம்மனால ஒரு தெளிந்த புத்தி இல்லாதனால, in another word, in another way, what we can do, it is an unbalanced life.
காத்தடிச்சா இங்கிட்டு சாயிருது, காத்தடிச்சா அங்கிட்டு சாயிருது, காத்தடிச்சா இங்கிட்டு சாயிருது, காத்தடிச்சா இங்கிட்டு சாயிருது. இதுக்கும் ஒரே வார்த்தை சொல்றேனே, நமக்கு எங்க வசதியா இருக்குதோ டக்குன்னு அங்க போயிருது. இது ஒரு பாலிசுல ஒரு வாழ்க்கையா நீங்க சொல்லுங்க? அல்லது தமிழ்ல சொல்லுவாங்க, இது ஒரு முதுகு எலும்புள்ள ஒரு வாழ்க்கையா? இன்னைக்கு நம்ம உடம்புல பாருங்க, இந்த முதுகுல அந்த எலும்பு இருக்கிறதுனால தான் நம்மளால சரியா நிக்க முடியுது. ரைட் டாக்டர்? எலும்பு இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம எப்படி ஆயிடுவோம்? 90 வயசு 100 வயசு பாட்டி மாரி ஐயா அம்மா அப்படி பேரும்ல. ஏன்? நம்மளால இந்த முதுகெலும்பு இருக்கிறதுனால தான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுது. முதுகெலும்பு இல்லை நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுமா அஞ்சலின்? கேன் அஞ்சலின்? டெஃபினெட்லி cannot. we don't know how to balance the situations. அப்ப இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியுமா தேவைப்படுது? என்ன சேர்த்தா சொல்றேன், நம்ம சிந்தனை எப்படி இருக்குங்க? புத்தியா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே சவால் இருக்குங்க. நம்ம எல்லாருமே இந்த இடத்துல பாருங்க போராடுறோம். இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம புத்தி இல்லாததுனால சில நேரத்தில் நம்ம புத்தி இல்லாத அந்த பைபிள் இருக்கிற வார்த்தை தான் சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க, ரொம்ப பெரியவங்களா இருக்கீங்க. ஒரு தெளிந்த புத்தி இல்லாததுனால சில நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், பைபிளையும் தவறா ராங்கா இன்டர்பிரேட் பண்றோம்ல. வர 1 பேதுரு நீங்க நல்லா வாசிப்பீர்கள் என்றால் இதை எழுதின எழுத்தர் அதான் சொல்றாரு. இன்னைக்கு பெர்சிக்யூஷன் அனுபவிக்கும் பொழுது தெளிந்த புத்தி இல்லாததுனால வார்த்தைகளை தவறாக கோட் பண்றது, வார்த்தைகளை தவறாக சொல்றது. ஏன்னா பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ் நம்ம வாழ்க்கையில் இல்ல. வார்த்தையை இஷ்டத்துக்கு கோட் பண்றது. சில நேரத்தில் வார்த்தையை நமக்கு சாதகமாகவும் பாய்த்து கொள்கிறத பார்க்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில நீங்களும் நானும் பாருங்க, வசனத்தை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை நீங்கள் நானும் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டுங்க. நம்முடைய வாழ்க்கையில சவால்கள் இருக்கும் பொழுது, போராட்டங்கள் இருக்கும் பொழுது, நிந்தனைகள் இருக்கும் பொழுது, நம்ம தெளிந்த புத்தி இருக்கும் பொழுது நம்மளால வார்த்தையை சரியா கோட் பண்ண முடியும். வாசிக்க கேட்போம். மத்தேயு 25:13. அப்போஸ்தலர் 1:6-8. அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதிக்கத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தங்களுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா அவரோடு இருந்த சீஷர்கள் இன்னும் யாரை குறித்து பேசியிருக்கிறாங்க? பிதாவை குறித்து பேசியிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு யாரை அறிமுகப்படுத்தினாரு? பரிசுத்த ஆவியை அறிமுகப்படுத்தினாரு. பட் அவங்க மைண்ட் எங்க இருந்தது? பிதாவில் தான் இருக்குது. அடுத்த லெவலுக்கு அவங்களால போலங்க. அடுத்த லெவலுக்கு அவங்க போயிட்டாங்களா? போக முடியல. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக வாழ வேண்டுங்க. We have been called to blessed or have a sober mind. புத்தி உள்ள, தெளிந்த புத்தி உள்ள விசுவாசிகளாக நீங்கள் நானும் வாழ வேண்டுங்க. நம்ம புத்தி உள்ள, ஒரு தெளிந்த புத்தி உள்ள விசுவாசிகளாக இருக்கும் பொழுது நம்மளால இஷ்யூவை அட்ரஸ் பண்ண முடியும், நம்மளால காரியத்தை அட்ரஸ் பண்ண முடியும். Then only we can know what action plan we should take. At the same time, we also will follow the biblical principles. We won't quote wrongly the scripture. வசனத்தை நம்ம, வேதாகமத்தை தவறாக நம்ம கோட் பண்ண மாட்டோம். வேதாகமத்தை நம்ம தவறாக சொல்ல மாட்டோம். எப்ப தெரியுமா சொல்ல ஆரம்பிப்போம்? தெளிந்த புத்தி இல்லாதனால தான். பிரியமான தேவ ஜனங்களே, முதலாவது காரியமாக தெளிந்த புத்தி உள்ள இருக்கும் பொழுது நம்மளால ஸ்டெடியா நிற்க முடியும். நான் கடைசியா 2வது பாயிண்ட் போகும் உங்களை எடுத்து ஒரு கேள்வி கேட்க போறேன். யாருக்கு பிரச்சனையே இல்லை கை தூக்குங்க பார்க்குறேன்.
உன்னை வந்து அப்புறம் தனியாக பார்க்குறேம்மா. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குல்ல. நீங்களும் நானும் பாருங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அப்பதான் நம்ம ஸ்டெடியா நிற்க முடியும். இன்னைக்கு சில பேர்னால ரொம்ப நாள் நிற்க முடியல, ரொம்ப நாள் சிச்சுவேஷனை சஸ்டெயின் பண்ண முடியல. என்ன காரணம்? மைண்டு சரியா இல்லை, ஃபோக்கஸ் சரியா இல்லை. அதனால தான் டக்குன்னு நம்மளால இன்னைக்கு சில நேரத்தில் முடிவு எடுக்க முடியல. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதே வசனத்தை மறுபடியும் படிங்கயா. எல்லாவற்றுக்கும் முடிய சுலபமாயிற்று. ஆகையால் தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்கு. ஓகே, ரெண்டாவது காரியமா பிரியமானவர்களே, புத்தி உள்ள மனுஷனிடத்துல என்ன இருக்குன்னா ஞானம் இருக்கும். The sober minded believer will be intellectual person. ஞானம் உள்ள மனுஷனாக காணப்படுவாங்க. ஞானம் இருந்து சகல காரியத்தையும் புரிந்து கொள்ள, சகல காரியத்தையும் அறிந்து கொள்ள ஒரு உதவியாக இருக்கும். விசேஷமாக ஞானம் என்பது ஒரு மனுஷனுக்கு என்ன உதவி செய்கிறது என்றால், சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. The wisdom will lead a person to face the challenges wisely. ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ள இது உதவி செய்யவே செய்யாத அன்பான தேவ ஜனங்களே. நாட் only that, ஏன் இந்த ஞானம் உதவி செய்யுதுங்க? The wisdom will help us to focus on our purpose. Where are we heading? ஐயா படிச்சிருங்க நீதிமொழிகள் 16:23. ஐயா மறுபடியும் படிங்கயா. ஐயா ஒண்ணு ஞானியின் இருதயம் வாய்க்கு என்ன சொல்லுதுங்க? அறிவை ஊட்டுது. ஞானமுள்ள மனுஷன் வாயின் வார்த்தை எப்படி இருக்கும்? ஞானமா இருக்கும், பொலைட்டா இருக்கும், குட் மேனரா இருக்கும். ஞானமுள்ள மனுஷன் எப்படி இருக்கும்? ஐயா நீங்க முன்னுக்கு இருக்கிறதுனால உங்களை பாச்சுக்கிறேன். எட்வின் ஐயா நீங்களா ரொம்ப நல்லவர் அப்படின்னு கத்தி கொடுக்கும். பின்னால போயிட்டு எட்வின் ஐயா பத்தியா கோச்சிக்காதீங்க, எட்வின் ஐயா பத்தியா எப்படி இருக்காரு பத்தியா, அப்படி இருக்காரு பத்தியா. ஏன்? ஞானம் இல்லை. ஆனால் ஞானம் உள்ளது எப்படி இருக்கும்? கவலைப்படாதீங்கயா, வாழ்க்கை நம்ம சேர்ந்து போவோம், ஒன்றா செய்வோம், ஒன்றா இருப்போம். எனக்கு தெரியாது நீங்கள் கற்றுக்கலாம், நான் உங்களுக்கு தெரியாது நான் கற்றுக்கலாம், அப்படி போக ஒரு எண்ணம் வரும். தேங்க்ஸ்யா. ஏன்னா நம்முடைய வார்த்தை, ஞானமுள்ள வார்த்தை, வார்த்தை எப்படி இருக்குங்க? ஞானமாக வரும், இனிப்பாக வரும், தேனை போல இருக்கும், பாவக்காய் போல இருக்காது, பாம்பை போல இருக்காது. இல்லை எப்படி இருக்காது? பாம்பு. ஏன் பாம்பு என்ன செய்யும்? அப்படி கொத்தும். இல்லை சத்தம் அப்படி வராது, கொத்தும். இல்லை கொப்பரா வந்து என்ன பண்ணும்? அப்படி என்ன செஞ்சிடும்? முழுங்கிரும், சாப்பிட்டு பேனு ஏப்ப விடும். பாம்பு ஏற்படுமான்னு தெரியாது, அந்த ஃப்ளோவில் அப்படி சொல்லிட்டேன். இல்லை அடுத்த வசனம் பண்ணி அதே படிங்க. ரெண்டாவது புத்தி உள்ள மனுஷனை அவனோட வார்த்தையில என்ன செய்வாங்க? ஞானத்தில் வளர உதவி செய்யுங்க. ஞானத்தில் வளர உதவி செய்வோம். இப்படி நம்ம சொல்றோமே, இப்படி பேசுறோமே, இப்படி சிந்திக்கிறோமே, இதனால எப்படி வரும்? யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். அது யாருக்கிட்ட இருக்கும்? புத்தி உள்ள ஞானிக்கிட்ட இருக்கும், தெளிந்த சிந்தனை உள்ளவங்கிட்ட அது இருக்கும். நம்ம இப்படி சொன்னா இப்படி வருமா, இதை செஞ்சா இப்படி வருமா, இப்படி போனா அப்படி வருமா. சில நேரத்தில் வாழ்க்கையில் இங்கே நிறைய பெரியவங்க இருக்கீங்க, நீங்கள் ஒத்துப்பையை நம்புறேன். சில நேரத்தில் சில காரியம் நம்மளால் முடிவு எடுக்க முடியல டக்குன்னு. ஆமாம் தானே? இதை இப்படி செஞ்சா இப்படி வருமா, இப்படி செஞ்சா அப்படி வருமா, ரொம்ப யோசிக்கிற ஆழமா. கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த உபத்திரவத்தில் காணப்படும் பொழுது, சவாலை மேற்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஏன் நம்ம வந்து தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும்னா நமக்கு ஞானம் கிடைக்கும். நீங்களும் நானும் ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மத்தேயு மறுபடியும் சிந்திக்கு வந்துகிட்டே இருக்குது. யாரு புத்தி உள்ள மனுஷன்? யாரு புத்தி உள்ள மனுஷன்? கற்பாறையான இயேசு மேல கட்டுகிறவன் தான் புத்தி உள்ள மனுஷன். கிறிஸ்துவை மேல கட்டுகிறவன் தான் புத்தி உள்ள மனுஷன்.
அந்த கிறிஸ்து மேல கட்டுகிறவனுக்கு என்ன வரும்? ஞானம் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருக்கு பயப்படுதலே, ஆண்டவருக்கு பயப்படும் போது என்ன கிடைக்குதுங்க? கடவுளுக்கு பயப்படும் போது என்ன கிடைக்குதுங்க? ஞானம் கிடைக்குது. இரண்டாவது காரியமாய் நீங்களும் நானும் தெளிந்த புத்தியுள்ளவரா இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு ஞானம் வேணும். ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் டு எவ்ரிபடி. இப்போ எனக்கு இருக்கிறங்க இந்த ஞானம் பத்தாது. I would like to learn more. I would like to improve myself more. இன்னும் அதிகமாக வளரணும், இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும். சில நேரத்தில் நான் யோசிப்பேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. நான் ஒரு டாக்டராக இருக்கணும், நான் ஒரு அக்கௌண்டனாக இருக்கணும், லாயராக இருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஏன்னா நீங்கள் நம்ம வாழ்க்கை என்ற பயணத்தில் நிறையா சூழ்நிலை பந்திருக்கல. ஒரு மெக்கானிக்காக இருக்கணும், ஏன்னா காடி சொந்தமாக கழட்டி எப்படி பூட்டுறது தெரியணும். ஞானம். மூன்றாவது காரியம், ஏன் நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும்? ஐயா வாசிருங்க. 1 பேதுரு 4:7. சாரியா. எல்லா புத்திக்கும் முடிவு சுலபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க யாருன்னு கேளுங்க. நீங்க யாருன்னு கேளுங்க. கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க யார்? Who are you? மேபி பக்கத்துல பின்னால் கேட்கலாம். நீங்க யார் கேளுங்க. ஐயா நீங்க யார்? ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த கேள்வி நான் கேட்க சொன்னேன்னு சொல்லி பார்க்கும்போது, the Bible has given many nicknames to all the Christians. Okay, I would like to emphasize the word Christians here. I would like to emphasize the word believer here. விசுவாசிகளுக்கு ஆண்டவர் வேதாகமத்தில் நிறைய புனை பெயர்களை கொடுத்திருக்கிறார். அதுல 2 வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது வாட்ச்மேன் என்று சொல்லி எழுதிருக்கிறது, ஜாமக்காரர்கள். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஜெப வீரர்கள். ஓகே, ஐ மீன் இது எல்லா இடத்துல இருக்கிறது, பட் ஆனால் அந்த ஹைலைட் பண்ணுகிறதுக்காக அதை நான் சொல்றேன். சரிங்களா? பிரேயர் வாரியர்ஸ், ஜெப வீரர்கள். இந்த இடத்துல பாருங்க, இதை எழுதின அந்த எழுத்தாளர் 1 பேதுரு 4 அவர் தெளிந்த புத்தி உள்ளவங்க எங்க தெரியுமா கடைசியில் போவாங்க? Where the sober minded person or the sober minded believer will go at the end, or when the person or the believer, the Christian facing the problem, the person will go to God. The person will wait in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்கள், தெளிந்த ஞானம் உள்ளவர்கள், தெளிந்த சிந்தனை உள்ளவர்கள். The person would not depend on him or on her. The person will depend on God. ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களாக காணப்படுவாங்க. இன்னைக்கு உபத்திரம் வரும் பொழுது, சவால்கள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, எவ்வளவு நேரம் நீங்கள் நானும் ஜெபிக்கிறேங்க? ஒரு செவை எடுப்போமா? எவ்வளவு நேரம் நீங்கள் நானும் ஜெபிக்கிறோம்? அல்லது எவ்வளவு நேரம் அதை குறித்து கவலைப்படுறோம்? அல்லது எவ்வளவு நேரம் அந்த காரியத்தை குறித்து 400 பேருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறோம்? 4 பேர் இல்லை, 400 பேர். இப்ப லிங்க் மாறிடுச்சு. ஒரு சின்ன சேவை செஞ்சுமா பிரேயருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம கொடுப்போங்க? ஆனா அந்த இடத்துல பாருங்க, பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, உபத்திரவ நேரத்தில், போராட்ட நேரத்தில், கஷ்ட நேரத்தில் வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவங்க தான் ஜெபிக்க வருவாங்களாம். பிரியமான தேவ ஜனங்களே, தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ஞானிகளாக இருப்பாங்கன்னு சொல்லி 2வது பாயிண்ட்ல சொன்னேன். அந்த ஞானம் வேணும்னா ஞானம் கிடைக்கிற இடத்துக்கு வரணும். ஞானம் கிடைக்கிற இடத்துக்கு வரணும். அந்த ஞானம் எங்க கிடைக்குது? Who is the resource? God. No one else. Theos. God. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், நம்ம எல்லாருமே இன்னைக்கு சவாலான நேரத்தில் தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மைண்ட் கிளியரா இருக்கணும்னா ஜெபிங்க, ஜெபம் செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க. நீங்கள் நானும் முழங்கால் படியிட வேண்டுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆனால் மறுபடியும் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய டியூஸ்டே பிரேயர்லையும் டான் பிரேயர்லையும்
நம்ம எத்தனை பேர் வரங்க? எவ்வளவு காலம் ஜெபிக்கிறோங்க? நோ டைம்லா, டிராஃபிக்லா, ஜாம்லா, பட்டர்லா, கார்டனியா பிரீட்லா. Why? Why we are giving reasons, church? Our mind is not on God. அதுக்கு நீங்களா யாரும் ஜெபிக்கலன்னு சொல்ல வரலங்க. என் மனசாட்சிக்கு தெரியும் நான் எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன்னு. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு. அதான் நான் சொல்ல வரேன். அதுக்கு மேலாக அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பார்க்கிறார்ல. நம்ம அதிகமா ஜெபிக்கிறோமா, அல்லது அதிகமா நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது அதிகமா அந்த காரியத்தை குறித்து 400 பேர்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்குமான்னு. வசனம் தெளிவா போட்டிருக்கு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? தோக்கடிச்சிட்டாராங்க, ஜெயித்தாரு. எப்படி அவர் ஜெபித்தாரு? ஜெயித்தாரு. How Jesus won the world? Prayer. Even though he was busy with many tasks, even though he was busy with ministries, even though he was busy with traveling, he spent time with the Lord. He was waiting for the Father, in the presence of the Father. பிதாவினுடைய பிரசன்னத்தில் அவர் என்ன செஞ்சாருங்க? காத்திருந்தாருங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கை என்ற பயணத்தில் சவால்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தெளிந்த புத்தி இருக்கணுங்க. இந்த தெளிந்த புத்தியை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஜெபத்தின் மூலமாக தான். ஜெபத்தின் மூலமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்ள முடியும். ஐயா, ஒரு சில வசனத்தை எழுதிக்கிங்க, வீட்டில் படிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 14-23, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-21. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது தெளிந்த புத்தி உள்ள மனுஷன் கடவுளுக்காய் காத்திருப்பான்னு சொல்லி போட்டிருக்கு, ஆண்டவருக்காய் காத்திருப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. பைபிள் அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அதுல ஒரு எடுத்துக்காட்டு உங்களை சொல்ல இருக்கிறது தானியேல். தானியேல் எங்க இருந்தாரு? சிங்க கொக்கில் இருந்தார்ல. சிங்கம் பக்கத்திலே தான் இருந்துச்சு. கொகையை விட்டு ஓடுனாரா? அல்லது ராஜாவே என்னை காப்பாத்துங்க, ராஜாவே என்னை காப்பாத்துங்க கத்திட்டு இருந்தாரா? ஒன்னும் செய்யலங்க. முட்டியை போட்டாரு, ஜெபிச்சாரு. சிங்கத்தின் வாய் எப்படி இருந்தது? சிங்கத்தின் வாய் எப்படி இருந்தது? கட்டப்பட்டது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாமுவேல் ஜெபிச்சார்ல, என்ன வந்ததுங்க? மழை வந்தது. இடி இடிச்சதுல என்னங்க அப்படி பாக்குறீங்க? பைபிள் தானே சொல்றேன். அது கதை, டோரேமி கதை சொல்றேன்னா. சாமுவேல் ஜெபிச்சாருங்க, மழை வந்தது, இடி இடிச்சது. ஜனங்க என்ன ஆனாங்க? பயந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஆனாங்க? பயந்துட்டாங்க. பயந்துட்டு எங்க போனாங்க? சாமுவேல் கிட்ட தான் போனாங்க. மழை ரொம்ப இருக்குது, இடி ரொம்ப இடிக்குது, இதை நிப்பாட்டுங்கன்னு. மறுபடியும் எங்க போனார் சாமுவேல்? ஜெபிச்சார். மழை நின்னுச்சா நிக்கலையா? இடி நின்னுச்சா நிக்கலையா? என்ன காரணங்க? ஜெபம். ஜெபம். பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது குழப்பத்தை கொண்டு வராது. Prayer is not a confusion. இன்னைக்கு அநேக பேர் குழப்பத்தில் இருக்கிறது காரணம் மைண்ட் சரியா இல்ல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்? ஜெபத்துல தரித்து இருக்கணுங்க. ஜெபத்துல தரித்து இருக்கணும். ஜெபத்துல தரித்திருந்த ஆண்டோட சமூகத்துல எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கும் தெரியுங்களா? ஒரு அலர்ட்டை கொண்டு வரும், ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை கொண்டு வரும். ஐயா, 1 தெசலோனிக்கேயர் 5:6-8 முடிய படிங்க. ஜெபம் என்பது தூங்குற காரியம் கிடையாது, விழித்திருக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு அநேக வேளையில், அநேக சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கணும். எப்போதுமே பாருங்க, இந்த அது ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, காலைல சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி எப்போதுமே அப்படியே கொதிக்கிட்டே இருக்கிறோம்ல, இமோஷனாகவே இருக்கிறோம்ல.
எல்லா காரியத்தையும் அப்படியே ஐயோ அப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. ஜெபிக்கணுங்க. ஜெபிக்கும் பொழுது கடவுள் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொண்டு வருவார். ஜெபிக்கும் பொழுது கடவுள் நம்மளை எச்சரிக்கை செய்வார். ஜெபிக்க கொண்டு வரும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்மளை எப்போதுமே என்ன பண்ணுவார்? ஆயத்தப்படுத்துவார். இப்படிமான தேவ ஜனங்களே, உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதுங்க. உலகத்தில் இன்னைக்கு எல்லாத்துக்கும் போராட்டம் இருக்குதுங்க. உலகத்தில் இன்னைக்கு எல்லாத்துக்கும் துயரம் இருக்குதுங்க. உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா வேணும்? ஒரு புத்தி உள்ள சிந்தனை வேணும். ஒரு புத்தி உள்ள சிந்தனை வேணும். ஒரு ஞானமுள்ள சிந்தனை வேணும். ஒரு ஞானமுள்ள மைண்டு வேணுங்க. இந்த மைண்டு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம செய்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்களும் நானும் செய்ய விடுதுன்னா தெரியுங்களா? ஜெபிங்க. ஜெபித்து தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்ளணும். ஜெபத்தில் தரித்திருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். When we are spending time with the Lord in prayer, our mind will be changed. Our mind will be transformed. Our mind will be renewed. If not, we will keep on thinking on the same thing. We will go back to the old life and we will fail in our challenges. நம்முடைய போராட்டத்தில் சவால் என்ன ஆயிடுவோம்? தோத்து போயிருவோங்க. கடவுள் உங்களை என்ன தோத்து போகிறதுக்காக அழைக்கல, வெற்றியின் பாதையை கொடுக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறார். ஜெபிங்க. இப்படி மனர்களே, இந்த காலை நேரத்தில் கூட நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எப்படி இன்னைக்கு சவாலை மேற்கொள்கிறோம்? எப்படி போராட்டத்தை மேற்கொள்கிறோம்? நீங்களும் நானும் அன்பான தேவ ஜனங்களே, நமக்கு புத்தி உள்ள ஒரு சிந்தனை இருக்க வேண்டுங்க. தெளிந்த ஒரு புத்தி இருக்கும் பொழுது தான் எல்லா சவால்களும் நம்ம மேற்கொள்ள முடியும். எல்லா காரியத்தையும் நீங்கள் நானும் மேற்கொள்ள முடியும். வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5:8. பிரியமான தேவ ஜனங்களே, கடவுள் நம்மளை இந்த காலை வேளையில ஞாபகப்படுத்துகிறார். The Lord is reminding all of us. The Lord is reminding all of us to have a sober mind. ஒரு புத்தி உள்ள, தெளிந்த புத்தி உள்ள விசுவாசிகளை கடவுள் வாழ அழைக்கிறார். நீங்களும் நானும் இந்த புத்தி உள்ள சிந்தனை இருக்கணும்னா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவன் என்ன காரியம் ஃபோக்கஸ் பண்ண முடியும்? தெளிந்த புத்தி உள்ள ஒரு மனுஷன் அல்லது மனுஷி எல்லா காரியத்தையும் ஸ்டெடியாக இருந்து சமாளிக்க முடியும். தெளிந்த புத்தி உள்ளவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிற ஒரு மனுஷனாய் காணப்படுவான். இந்த காலை வேளையில் உங்களுக்கும் எனக்கும் அந்த தெளிந்த புத்தி தேவை. எல்லா சவால்களை மேற்கொள்ள, எல்லா போராட்டத்தை மேற்கொள்ள ஜெபத்தினால தான் தாங்க முடியும். இந்த தெளிந்த புத்தி இருந்தால் தான் நம்மளால் இங்கே ஜெயிக்க முடியும். அந்த 1 பேதுரு 5:8 பார்க்கும் பொழுது, பிசாசு நம்ம எப்போ விழுங்கலான்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறான், ஆயத்தமாக இருக்கிறான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிசாசு முழுங்கின பிறகு நான் நல்லா தான் இருந்தேன், என்ன ஆச்சுன்னு தெரில, நான் சரியாக தான் போனேன், சரியாக தான் செஞ்சேன், என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடவுள் இந்த காலையில் நம்மளை எச்சரிக்கிறார். கடவுள் இந்த காலையில் நம்ம எல்லாத்தையும் ஆயத்தமாக இருக்க சொல்றார். God is giving us the alert. Be alert. Be alert. எந்த ஒரு சூழ்நிலையும் தவறான போதனையிலே, தவறான காரியத்தில் ஏமாந்து போயிடக்கூடாது. புத்தி உள்ள மனுஷனாக, புத்தி உள்ள மனுஷியாக இருங்க. ஞானத்தோடு சகல காரியத்தையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த நேரத்தில் ஒரு காரியம் செய்ய போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இது ஒரு பிராக்டிக்கலான காரியமாக இருக்கும். ஐ ஹோப் யூ வில் ஃபாலோ வித் மீ. நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை நம்முடைய சிந்திக்கு நேராக வைக்க போகிறோங்க. Let us place our hand on our mind. நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம். நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே இது என்னுடைய கரம் அல்ல, உங்களுடைய கரம். Let us confess that, Lord, this is not my hand, this is your hand. ஆண்டவரே என் சிந்தையை தொடுங்க, ஆண்டவரே என் சிந்தையை தொடுங்கன்னு சொல்லுவோமா?
அறிக்கை செய்வோமா? Friends, it's not about us. It's not about our wisdom. It's not about our capabilities. It's about God. All the blessings in our life we have received from God. The Lord is blessing us. The Lord would like to bless all of us with a sober mind. கர்த்தர் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிந்த சிந்தனை கொடுக்க ஆசைப்படுகிறார். சொல்லுவோம், ஆண்டவரே என் சிந்தனையை புதுப்பிங்க. ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய சிந்தனையில தெளிந்த சிந்தனை இல்லாமல் இருக்கும் என்ற என் சிந்தனையை புதுப்பிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் சிந்தனையில ஒருவேளை ஆண்டவரே தெளிந்த சிந்தனை இல்லாமல் நான் சில தவறான காரியங்கள் செய்திருப்பேன் என்றால், யோசித்திருப்பேன் என்றால், சிந்தித்திருப்பேன் என்றால் என்னை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தெளிந்த சிந்தனை இல்லாமல் ஆண்டவரே சில நேரத்தில் நான் தவறான காரியங்களை செய்திருப்பேன் என்றால், ஒருவேளை நான் செஞ்சிருப்பேன் என்றால் என்னை மன்னியும் ஆண்டவரே சொல்லுவோமா? இந்த சிந்தனையினால் ஆண்டவரே தவறான காரியத்தை குறித்து யோசித்திருப்பேன் என்றால் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுவோமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு தெளிந்த சிந்தனையை கொடுங்க ராஜாவே. எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு பாசிட்டிவான சிந்தனையை கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையில் இருக்கிறதான எல்லா விதமான நெகட்டிவிட்டியான எண்ணங்களை கர்த்தர் எடுத்து போட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தோல்வியை குறித்து பேசப்படுகிறதான யோசனைகளை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் எடுத்து போட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாக கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord, please bless us with the mind of Christ right now. என் சிந்தனையை தொடுங்க ராஜாவே, என் சிந்தனையை தொடுங்க ராஜாவே. எப்பொழுதும் என்னுடைய சிந்தனையில் நெகட்டிவான இம்ப்ரெஷன் தான் வருகிறது ஆண்டவரே. எப்பொழுதும் என்னுடைய சிந்தனையில் அநேக காரியங்கள் யோசித்துக் கொண்டே தான் இருக்கிற ஆண்டவரே. என் சிந்தனையை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுவோமா? ஒரு தெளிந்த புத்தி உள்ள சிந்தனையை கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தெளிந்த சிந்தனையை கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர்கள் வரை எல்லாருக்கும் ஆண்டவரே தெளிந்த சிந்தனையை கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குறுகியான சிந்தைகள் இருக்கும் என்றால் இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்துவீராக ராஜாவே. அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில எங்க சிந்தனையை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க புதுப்பியுங்க, புதிய காரியத்தில் எங்களை நடத்துங்க அப்பா. விசேஷமாக இந்த சிந்தனை புதுப்பித்துக் கொள்ள நாங்கள் எப்பொழுதும் ஜெபத்தில் காத்திருக்கிறவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சில நேரத்தில் நாங்கள் குழம்பி போயிடுறோம், சில நேரத்தில் தடுமாறுறோம் ஆண்டவரே. சில நேரத்தில் எங்களால் சில காரியத்தில் முடிவெடுக்க முடியல, ஒரு நிதானம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஞானம் கொடுங்க, எங்களுக்கு ஞானம் கொடுங்க கர்த்தர். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொரு முப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.